கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து நாம் தியானிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11 14 வரை வாசிப்போம். எப்படியெனில், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்த செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. இங்கே கர்த்தர் நம்மை சகோதரன் சொல்ல வெட்கப்படாமல் இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மில் ஒருவராய் இருப்பதால் அவர் நம்மை பற்றி வெட்கப்படுவதில்லை. முதலாவது தெரிந்து கொள்வோம். இயேசு நம்மில் ஒருவராக இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல், அதாவது நம்மைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அது எபிரேயர் 2:14 சொல்லப்படுகிறது. இதனால் மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு இப்படி நம்மை அவர் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டார். ரோமர் 8:3 சொல்லி இருக்கிறது போல, குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக நம்மை போல அனுப்பப்பட்டார், ஆனால் நம் பாவத்திற்குள்ளாக அவரை அனுப்பப்படவில்லை. ரோமர் 8:1 படி தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக இருக்கிறோம். ரோமர் 8:17 கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமை அடையும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அவர் நம்முடைய பாடுகளை பகிர்ந்து கொள்கிறார், ஏனெனில் அவருடைய பிதாவும் நம்முடைய பிதாவும் ஒருவர் அல்லவா. அவர் நம்மை குறித்து வெட்கப்பட மாட்டார், நம்மை வெட்கப்படுத்தவும் மாட்டார். அல்லேலூயா, ஆமென்.